வணக்கம். முகவாதம். இந்த முகவாதம் வைரஸ் கிருமி பாதிப்பினால தான் வரும். சில சமயத்தில் முகத்தின் அருகில் ஏதோ நரம்பியல் பிரச்சனையால் இந்த முகவாதம் வரும். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, முக நரம்பியல் அழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய நரம்பு தற்காலிகமாக அதனுடைய செயல்பாடு நின்றுடும். அதனால் முகம் பார்ப்பதற்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். உணவு அருந்த முடியாது, நீர் அருந்த முடியாது, கண் சிமிட்ட முடியாது. சமுதாயத்தில் நம்மை நாமே தனிமைப்படுத்திக்கொள்ள சூழ்நிலை உருவாகும். இதனால் நமக்கு ஒரு மன அழுத்தம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு தீர்வு நம்மிடம் ஒரு வர்ம பிராணயோகா இருக்குது. அது அளவாடி வர்ம பிராணயோகா. அது எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம முகத்தில் காது இருக்கு இல்லைங்களா, காதுக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு பள்ளம். ஆ அப்படி சொன்னோம்னா ஜா ரெண்டாக பிரியும் வாய். அது எங்கே கூடுதோ அந்த இடம் வாய் ஆ சொன்னோம்னா ஒரு அசைவு வரும். அந்த அசைவில் எங்கே முடியுதுன்னா காதுக்கு கீழே ஒரு பள்ளம். இது அளவாடி வர்மம். அதுக்கடுத்து இன்னொரு வர்மம் இருக்குது. இப்போ கண் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு கீழே மேடான ஒரு எலும்பு இருக்குது. அந்த எலும்பினுடைய வளைவு கீழ்ப்பகுதி ஒரு இடம். இதுதாங்க அது. இப்போது இந்த இடத்த நம்ம கட்டை விரல வச்சுக்கிட்டேன். இது அளவாடி வர்மம். இங்கே ஒரு ஆள்காட்டி விரல வச்சுட்டேன். இது என்னன்னா பின்வெட்டி வர்மம். இந்த பக்கமும் பின்வெட்டி வர்மம், அளவாடி வர்மம் ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு பறவை பறக்கிற மாதிரி ஒரு 18 எண்ணிக்கையில் நாம் இந்த பயிற்சி செய்யணும். இது அளவாடி வர்ம பிராணயோகா. ஒரு 18 எண்ணிக்கை. ஒரு நிமிடம் ஓய்வு, மீண்டும் ஒரு 18 எண்ணிக்கை, ஒரு நிமிடம் ஓய்வு, மீண்டும் ஒரு 18 எண்ணிக்கை. பாருங்கள், மீண்டும் வைக்கிறேன் பாருங்கள். 1 2 3 என்று 18 எண்ணிக்கை. காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை, அதாவது 3 சுற்றுகள். தொடர்ந்து இந்த பயிற்சி அளவாடி வர்ம பிராண யோகா செஞ்சுட்டே வந்தோம்னா நம்ம அந்த முகவாதத்திலிருந்து விடுபடலாம். நம்ம சமுதாயத்திலிருந்து இணக்கமாக இருக்கலாம். அந்த மன அழுத்தத்திலிருந்து விடுபடலாம். உணவு மற்றும் நீர் அருந்துதலிருந்து நம்ம சமநிலைக்கு வரலாம். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.